உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are very glad today. அதே வண்ணமாக Like the same manner, உங்களோடும் with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit, என்றென்றைக்கும் இருப்பதை it is always with you. உணருங்கள். Start to experience it. உணர்ந்து கொண்டே தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Start to experience it and praise God for அது it. நம் வாழ்க்கையிலே மகிமையை கொடுக்கும். That will give a glory in our life. இந்த ஆண்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமாகிய அதிசயத்தை காணப்பட சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நிறைவேறும். The fulfillment of His promise for this year will come to pass in our life. அதனால் So, நம் வாழ்க்கையிலே in our life, தேவனோடு சார்ந்து வாழ ஒப்புக் கொடுப்போம். when we depend on God, இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக look at God's word today. சங்கீத புத்தகம் 51 சங்கீதம் 1 வசனம். Psalm 51 verse 1. தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீதுகளை நீங்க என்னை சுத்திகரியும். Have mercy upon me, O God, according to thy loving kindness, according unto the multitude of thy tender mercies, blot out my transgressions. இங்கே இந்த சங்கீதம் என்பது தாவீதின் சங்கீதம். This psalm belongs to the psalmist. தாவீது என்பவன் தேவனுக்கு நெருக்கமானவன். Psalmist David is a close associate to God. அவனுடைய வாழ்விலே அநேக குறைகள் இருந்த போதிலும் கூட, Even though he has several weaknesses in his life, தேவனோடு கூட பழகவே விரும்புகிறவனாய் இருக்கிறான். he wants to have relationship with God always. ஆனால் நம் வாழ்க்கையிலே But in our life, குறைகள் வரும்போது, when we face some kind of weakness, குற்ற உணர்வு வரும்போது when we face guilty, விலக யோசிப்போம். we start to move away. ஆனால் அவனும் நெருங்கி போக யோசிக்கிறான். But he start to get closer to God. நம் வாழ்க்கையில் கூட In our life also, பல நேரங்கள் குறைகள் வரலாம். many times we also experience weakness. குற்றம் செய்கின்ற சூழ்நிலை வரலாம். We may do sin, ஆனால் நாம் விலகி போகாதபடிக்கு but we are not to be apart away from God. நெருங்கி வர வாஞ்சிக்க வேண்டும். We should go near to God. அவன் நெருங்கி வருவதற்காக தான் சொல்கிறான். To get closer to God, he is saying in this verse, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். according to thy loving kindness. ஏனால் கிருபை என்பது அது அவன் வாழ்விலே எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. His grace is what he is eagerly seeking every day. தேவ கிருபையை பெறுவதுதான் நம் வாழ்க்கையிலே உகந்த ஒரு காரியம், உன்னதமான ஒரு காரியம். The greatest and the best thing in a Christian life is to receive God's grace. நாம் யாவரும் கிருபை பெற்ற மக்கள் என்பதை விசுவாசிக்க வேண்டும். We should believe we are the gracious received people. இரண்டாவதாக அவன் சொல்கிறார், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீதுகள் நீங்க என்னை சுத்திகரியும். And secondly, he is saying, according unto the multitude of thy tender mercies, blot out my transgressions. ஒன்று கிருபை, இரண்டாவது இரக்கம். First he is saying, by your loving kindness. Second he is saying, his mercy. நம் தேவன் இரக்கம் உள்ளவர். Our God is a kind God. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். He is rich in mercy. அதனால் தேவ ஜனமாகி நாம் ஒருவரும் தூரமாய் போகாதபடிக்கு, So God's people should never get far away from God. நெருங்கி வர வாஞ்சிப்போம். Let us come closer to God. அவரோடு நெருங்கி பழக பழக When we go nearer to God, அப்படி நெருக்கமெல்லாம் விலக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். He will remove all our barriers in our life. தேவ ஜனங்கள் தேவனோடு நெருங்கி பழகின பொழுது, God's people, when they are close to God, நெருங்கி வந்த அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். the Red Sea which came closer to God's people, He divided into two. நெருங்கி வந்த அந்த பாவவன்சனையை மேற்கொள்ளும்படியாக தேவனுடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். They seen the glory of God. When Pharaoh's army, they get closer to God's people. அதனால் நாம் யாவரும் தேவனோடு கூட நெருங்கி பழக விரும்புவோம். So let's all have a courage to go near to God. குறைகளை பிசாசு சொல்லலாம். Devil may point out your weakness. தாவீதை விட நமக்கு பெரிய பாக்கியம். We received more grace than David. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே, We have been redeemed by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தினை சுத்திகரிக்கிறபடினாலே, The blood of Jesus Christ is sanctifying our sins. நாம் தூரமாய் இருந்து தயங்க வேண்டாம். We can't go stand away from God. நாம் தூரமாய் இருந்து கலங்க வேண்டாம். Not standing far away and seeing God. நெருங்கி வரவே விரும்புவோம். Let's go closer to God today. புதிய ஏற்பாட்டிலே ஒரு தகப்பனையும் மகனையும் சொல்லுகிற ஓமை நமக்கு அறிந்திருக்கிறோம். We know an example in the New Testament about a father and a son. மகன் தூரம் போய்விட்டான்.
A son has been far away from his ஆனால் father, தகப்பனோ காத்து கொண்டிருக்கிறார். but the father is waiting for him. அதே வண்ணமாக தான் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் காத்து கொண்டிருக்கிறபடினாலே Like the same manner, our heavenly Father Jesus is waiting for you. நெருங்கி வந்து நம்முடைய நெருக்கங்களை சொல்லுவோம். Let's go closer to God and say, அதை உணர்கிறவர் அவர், He understands, அதை புரிந்து கொள்கிறவர் அவர். He knows the thing. உலகத்தில் யாராலும் உடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. No one in this world can able to understand you. தேவன் புரிந்து கொண்டவராக And God knows us, நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். and He's able to cleanse us. அன்றைக்கு அந்த ஒரு வெளிப்பாடை தாவீது அறிந்தபடினால்தான் On those days, that revelation has been given to என்னை David. சுத்திகரியும் என்று சொல்கிறார். That is the reason He's saying, "Cleanse me, Lord." அதை இதைவிட மகிமையான ஒரு வாக்கியம், That is greater glory than this. இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறபடினாலே We have been washed by the blood of Jesus, தூரமா இராதபடிக்கு not to be far away. நெருங்கி வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். Go closer to God and receive miracle today. நெருங்கி வந்து அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம். To go closer and to receive. அன்றைக்கு தாவீதின் அனுபவத்தை பார்த்தோம். On those days, we see the experience of David. இன்றைக்கு நாம் அந்த அனுபவத்தில் செல்ல Today, let us walk in that நம்ம experience. எப்ப கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீ பரிசுத்தமான தேவன் ஐயா. you are a holy God. தீமையை பார்க்க மாட்டது சுத்த கணன்று பார்க்கிறோம். You cannot able to see sin over us. எங்கள் தீமைகளை காணும்போது, When you look at us, எங்கள் பாவங்களை பார்க்கும்போது when you look at all our நீ sins, வெறுக்கிறவர் அல்ல. you are not far away from us. மன்னிக்க தன்மையுள்ள இலகிய குணமுள்ளவர் அப்பா. You are a compassionate God who forgives all our sins. இலகிய மனமுள்ளவர் அப்பா. You are a compassionate God. ஒரு பிறந்த குழந்தை போல மனமுள்ளவர் அப்பா. You are like a child who's born yesterday. அதனால் நாங்கள் சுத்திகரிக்கும்படியாக கடந்து வருகிறோம். So we are coming for cleansing us to you, Lord. எங்கள் குறைகளை யோசித்துக் கொண்டிருக்கிறவர் அல்ல. Not thinking about our weaknesses. எங்கள் குற்றங்களை சிந்திக்கிறவர் அல்ல. Not thinking about our sins. ரீபாலா சந்தாரமா We thank you, Lord. லீகாபால் அதுருவியா We thank you, Lord. எங்களை சுத்திகரிப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for cleansing us, எங்களை Lord. சுத்திகரிப்பதன் மூலமாக By cleansing us, நாங்கள் அற்புதங்களை பார்ப்போம். we will see glory, Lord. அதிசயங்களை பார்ப்போம். We will see wonders, Lord. சுகத்தை பார்ப்போம். We will see health. நன்மையை பார்ப்போம். We will see goodness. நாங்கள் பார்க்க போகிறோம் ஐயா. We are going to see. நாங்கள் பார்க்க போகிறோம். Yes, we are going to see. இன்றைக்கு எங்கள் சரீரத்திலே சுகத்தை பார்க்க போகிறோம். Today we are going to experience. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசல் திறப்பதை பார்க்க போகிறோம். Today we are going to see new doors. இந்த opening. மாடி இந்த மாதம் முழுமைக்குள்ளாக ஒரு அற்புதம் செய்வீர்கள் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். We will believe in this month. தேவன் itself. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Take control of us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.